ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சந்தவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு புழுங்கலரிசியை ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி இட்லி தட்டில் ஊற்றி இட்லி எடுத்து இந்த சந்தவை மிஷினில் வச்சு பிடிஞ்சு சாப்பிடணுங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னுலாம் சொல்ல மாட்டேங்க. இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. ஆனால் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் ஸ்வீட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நம்ம காரமாக தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாங்க. இந்த சந்தவை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த சந்தவை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுடுங்க. அரிசி ஊற வைக்கிறதுக்காக இன்றைக்கி 5020 அரிசி தாங்க எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. இதை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை இந்த மாதிரி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். இதை இன்னொரு டைம் வாஷ் பண்ணி ஊற்றிட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. கிரைண்டரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி குறையே அரைக்கக்கூடாதுங்க. எவ்வளோ நைஸாக நல்லா சந்தனமாட்டம் எப்படி அரைக்க முடியுமோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிழியும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு இட்லி பானை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஹீட் ஆனோடனே இந்த மாதிரி நம்ம எப்பவும் இட்லி ஊற்றுற மாதிரி துணி போட்டு இட்லி தட்டில் ஊற்றிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இட்லி வேகிற மாதிரியே ஒரு 10 நிமிஷம் வெந்தால் மட்டும் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு இல்லை. இந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த இட்லி மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கத்தியோ அல்லது ஒரு டூத் பிக்கோ இருந்ததுன்னா இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை இட்லி தட்டிலேருந்து எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்காமல் வெறும் அரிசி மட்டும்தாங்க போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் துணியிலேயே கொஞ்சமோட ஒட்டாதுங்க. அப்படியே ஈஸியாகவே வந்துடும் இந்த இட்லி. 2 பிளேட் ஊற்றி வச்சுருந்துங்க. 2 பிளேட்டையுமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி துணியிலிருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம சூடாக இருக்கும்போதே அந்த மிஷினில் போட்டு புழியணுங்க. அதனால் நம்ம எடுத்த இட்லி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா சூடாக இருக்கணும். அதனால் ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சந்தவை நம்ம பிழிகிற மிஷினுங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா பாத்திர கடையிலையுமே கிடைக்குதுங்க. இப்போ அடியில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஹோல்ஸ்குள்ளே தான் இட்லி போட்டு நம்ம பிழியணுங்க. சூடாக இருக்கும்போதே இதை பிழிஞ்சுக்கோங்க. 2 இட்லியாக போட்டு பிழிஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அந்த ஹோல்ஸில் 2 இட்லி போட்டுட்டு இந்த மேலே ஒரு அந்த ஸ்டேரிங் மாதிரி இருக்குதுங்களா, அதை போட்டு நல்லா டைட் பண்ணி பிழிச்சிங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா பூ மாதிரி உதிரி உதிரியாக நல்லா வந்துருங்க இந்த சந்தவை. இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இட்லி ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், பிழியவே முடியாது. அதனால் எடுத்தோடனே இட்லி நல்லா சூடாக இருக்கும்போதே போட்டு பிழிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்குதுங்க. ஒரு டைம் இந்த மாதிரி 2 இட்லி போட்டு நல்லா அழுத்தி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு அடசல் எல்லாமே இட்லி எல்லாம் எடுத்துட்டு ஒரு டைமும் போட்டு 2 இட்லியாக போட்டு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சந்தவை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி 4 சேர்த்திக்கோங்க. நம்ம எவ்வளோ சந்தவை தாளிக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வரணும் ஓரளவுக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 4 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்துருச்சு.
இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சிருக்கிற சந்தவையை இதில சேர்த்திக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் இல்லைங்க. நீங்க எவ்வளோ சந்தவ தாளிக்க போறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி சந்தவ இந்த தக்காளியில சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சந்தவை சேர்த்துனோனே பார்த்தீங்கன்னா, அடுப்ப சிம்மில வச்சுருங்க. ஆஃப் பண்ணாதீங்க. சிம்மில வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற சந்தவ வந்து பார்த்திங்கன்னா, அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, நல்லா மிக்ஸ் ஆகி உதிரி உதிரியா வந்துரும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, கடைசியா இதில கொஞ்சமா மல்லி இலை தூவி நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா, சூப்பரான தக்காளி சந்தவே ரெடி ஆயிருங்க. நீங்க தக்காளிக்கு பதிலா லெமன் கூட நம்ம லெமன் சாப்பாடு செய்கிற மாரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. அவ்வளோதாங்க சந்தவையிலேயே இப்போ கார சந்தவே ரெடி ஆயிருச்சுங்க. செய்யறதாங்க ரொம்ப கஷ்டம். ஆனா டேஸ்ட்டு வேற லெவல் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒயிட் கலர் சந்தவ கூட பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் சைடெல்லாம் 2 வாழைப்பழம், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து இந்த மாரி பஞ்சாமிர்தம் மாரி நல்லா பெசஞ்சுங்க, இந்த வெள்ள சந்தவ கூட வச்சு சாப்பிடுவோங்க. டேஸ்ட்டு வேற லெவல் இருக்குங்க. நீங்களும் இந்த மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம, இந்த சந்தவ கூட நம்ம ரெகுலரா சாப்பிடுற மாரி தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்களே இதே மாரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.